எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மாவு இல்லை தோசைக்கு. ஸோ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு தெரியல, ஐடியா இல்லை அப்படின்னு. என்னம்மா நான் இருக்கும்போது நீ இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டாங்க. ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் பண்ணித்தரேன், எனக்கு கொஞ்சம் இடியாப்பம் மட்டும் ரெடி பண்ணி கொடு அப்படின்னு. சரி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, கொத்து இடியாப்பம் அப்படின்னாங்க. சரி நமக்கு சமைச்சு கொடுத்தா வேணான்னு சொல்லுவோம், சரின்ட்டு செஞ்சு கொடுங்கன்னு இடியாப்பம் செஞ்சு கொடுத்தாச்சு. என்னென்ன இதுக்கு தேவை அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, சோம்பு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது வேணும் அப்படின்னாங்க. இது எல்லாத்தையும் அஸ் யூஷுவல் 1 by 1 சாட்டே பண்ணிவிட்டு கருவேப்பிலையை தூவி விட்டுட்டு அந்த அடித்து வச்சுருக்க முட்டையை வந்துட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். அதில் பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும், தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் அப்படின்னாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். இதுக்கப்புறம் என்ன, ஃபைனல் டச் தான். அந்த இடியப்பத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மேலே கார்னிஷ் பண்ணிட்டு இறக்க வேண்டியதான் அப்படின்னாங்க. சரி வேலை முடிஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுக்கிடையில தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துச்சு. என்னன்னு பார்த்தா, என் ஹஸ்பண்டுக்கு முன்னாடி சமைக்கவே தெரியாது. ஸோ என்ன பண்ணி கொடுத்தாலும் ஒரு குறையே சொல்லாமல் சாப்பிட்ருவாங்க. பட் இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுமா, சமைக்க கற்றுக்கிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் அதில் ஒரு கிரிட்டிசிசம் இருக்குது. பட் டேஸ்ட் உண்மையாக சூப்பர்.